என்னதான் நமக்கு வந்து மனசு சரி இருந்தாலும் சரியில்லைனாலும் காலையில் எழுந்திரிச்சு காஃபி போட்டு டிஃபன் செஞ்சு லஞ்ச் வேலையை முடித்து ஜாமான் விளக்கி துணி துவைச்சி காய போட்டு திரும்ப மடித்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரொட்டீனில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனால் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறப்ப நமக்கு மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறத நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக வந்து எலக்ட்ரீஷியனுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இந்த மாதிரி ரோப் லைட்ஸ் மாதிரி வாங்கிட்டு இதை வந்து ஒரு டேப் டபுள் சைட் டேப் இருக்குல்ல அதை போட்டு வந்து ஒட்டிட்டேன். அதோட ஃபைனல் லுக் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. சாமி இருக்குது இல்லை சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் இல்லாமல் போகும், அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது கொடுக்குற வைபே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன தான் மனசு சரியில்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அங்கே போகிறப்ப நம்ம தான் கவலையில் இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே சரியாகிறத வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுதான் சூப்பர் பவர், சூப்பர் எனர்ஜி, பாசிட்டிவ் வைபு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஃபைனலாக இந்த பூஜா ரூமை சாதாரணமாக இருந்த ரூமை இந்த ஒரு லைட்டு ஒரு 250 ருபீஸ்க்கு வாங்கி போட்டதுக்கப்புறமா அதோட லுக்கே வந்து மாறி போச்சு. இப்போதெல்லாம் வந்து அடிக்கடி நான் வந்து வெள்ளி செவ்வாய் தான் வந்து விளக்கேற்றுவேன். ஆனால் இப்போல்லாம் வந்து அடிக்கடி வந்து இதை திறந்து வச்சு பார்க்கணும், விளக்கேற்றணும், பூஜை பண்ணணுங்கிற ஆசை வருது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சேட் டயத்தில் என்ன பண்ணுவீங்க?